Distinguished, Honorable, Extraordinary, or Remarkable. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த சமூகங்களை இணைக்கும் ஊடகமாகிய தி சல்வேஷன் ஆர்மி கனெக்டிங் கம்யூனிட்டிஸ் வாயிலாக நான் பார்ப்பதிலே நான் மிகவும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமிதம் கொள்கிறேன். இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாளா இருக்கிறது. இன்றைக்கு நாம் தாய்மார் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை தாய்மார்களுக்கும் இரட்சணிய சேனையின் சார்பாக நாங்கள் எங்களுடைய தாய்மார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த தாய்மார் தினத்தை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு தெரிந்திருக்கும் அதனுடைய வரலாறு, சில பேருக்கு தெரிந்திருக்காது. ஆகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இந்த தாய்மார் தினத்தினுடைய வரலாறை பற்றி உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக இந்த தாய்மார் தினமானது 1908ஆம் ஆண்டு மேற்கு வெர்ஜீனியாவில் உள்ள ஒரு இடத்தில் வைத்து, அங்கே ஒரு சபை இருக்கிறது, செயின்ட் ஆண்ட்ரூ மெத்தடிஸ்ட் சர்ச், அங்கே வைத்து இந்த தாய்மார் தினமானது கொண்டாடப்பட்டது. இதற்கு காரணமானவர் யார் என்று சொன்னால், அவருடைய பெயர் அன்னா ஜார்விஸ் என்ற பெண்ணானவர் தன்னுடைய தாயினுடைய ஞாபகார்த்தமாக இந்த தாய்மார் தினத்தை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அவருடைய தாயினுடைய பெயர் ஆன் லீவ்ஸ் ஜார்விஸ். இவர்கள் 1905ஆம் ஆண்டு மரித்து போனதான அந்த சமயத்திலே இந்த பெண்மணியானவள் அன்னா ஜார்விஸ் என்கிறதான இந்த பெண்ணானவள் தன்னுடைய தாயை நினைவு கூறும் வண்ணமாகவும் அவர்கள் மேல் கொண்டதான அந்த அன்பு நிமித்தமாகவும் அந்த நாளை ஒரு விடுமுறை தினமாக அறிவிக்க வேண்டும், அதோடு கூட அதை தாய்மார் தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். ஆகவே அதற்கான அநேக பிரயத்தனங்களை அவர்கள் ஏறெடுத்தார்கள், அநேக பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். ஆனால் அந்த நாட்களிலே அவர்களுடைய அந்த கோரிக்கையானது நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு 1911ஆம் ஆண்டிலே அமெரிக்காவில் உள்ள மாநிலங்கள் எல்லாம் இணைந்து நம்முடைய தாய்மார்களை நாம் கௌரவிக்க வேண்டும் என்கிறதான அந்த வேண்டுகோளை அவர்கள் ஏற்று அவர்கள் அந்த நாளிலிருந்து அந்த தாய்மார் தினத்தை அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தார்கள். நாமும் கூட இன்றைய நாட்களிலே ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய தாய்மார்களை கனம் செய்யும்படியாக இந்த தாய்மார் தினத்தை நம்முடைய ஆலயங்களிலே நாம் கொண்டாடி வருகிறோம். ஆகவே இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய தாய்மார் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நாளிலே என்னுடைய சிறு பருவத்தின் அந்த தாய்மார் தினத்தின் அந்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன்.
காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய சபைகளிலே நாம் நம்முடைய தாய்மார் தினங்களை அனுசரிக்கிறதான சமயத்திலே அங்கே இருக்கிறதான பூக்களையோ இல்லை என்று சொன்னால் அங்கே இருக்கிறதான இனிப்புகளை எடுத்து முதலாவதாக நம்முடைய தாய்மார்களுக்கு நாம் கொடுத்து அவர்களிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதுக்கு பிற்பாடு என்னுடைய சபைகளில் எல்லாம் பார்க்கும்போது, நான் ரத்தினபுரம் படைஸ்தலத்தை சார்ந்தவள், அங்கே இரண்டாவதாக எங்களுடைய ஊழியக்காரிக்கு அந்த படைஸ்தல உத்தியோகஸ்திக்கு கடந்து சென்று அந்த இனிப்புகளை நாங்கள் கொடுப்போம். அடுத்ததாக எங்களுடைய அதாவது உறவுக்காரர்கள் அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். இல்லை என்று சொன்னால் சில தாய்மார்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் இருப்பார்கள், சில தாய்மார்களுக்கு அவருடைய பிள்ளைகள் மரித்து போயிருப்பார்கள், சில தாய்மார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பார்கள். இப்படிப்பட்டதான அவர்கள் மேல் நாங்கள் கவனம் வைத்து அவர்களுக்கு பூக்களை இனிப்புகளை கொடுத்து அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்துவோம். இது எவ்வளவு ஒரு ஐக்கியம், எவ்வளவு ஒரு ஆனந்தமான சமயம், அதை நான் நினைத்து பார்க்கிறேன். உண்மையாகவே அந்த நாள் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததான நாள். அந்த நாட்களிலே அநேக அழுகைகளை பார்க்க முடியும், அநேக ஆனந்தமான நிகழ்வுகளை பார்க்க முடியும். தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரவணைத்து முத்தமிட்டு அவருடைய ஆசீர்வதிக்கிறதான ஒரு மிகச்சிறந்த உன்னதமான தருணமாக இந்த தாய்மார் தினம் நம்முடைய சபைகளிலே இன்றும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஒரு கவிஞர் விதமாக சொல்லுகிறான், 3 எழுத்து கவிதை சொல்ல சொன்னால் முதலில் சொல்வேன் அம்மா என்று என்பதாக. இன்னொரு கவிஞர் சொல்லுகிறார், அளவைத்து பார்க்கும் உறவுகள் இருக்கும் இந்த உலகினில் நம்மை அழகுபடுத்தி பார்க்கும் ஒரே உறவு அம்மா மட்டும்தான் என்பதாக. நிச்சயமாகவே உண்மையாகவே நம்முடைய தாய்மார்கள் நம்முடைய வாழ்வில் மிகச் சிறந்தவர்கள், மிக உன்னதமானவர்கள், மிக தியாக மனப்பான்மையோடு நம்மை வளர்த்தவர்கள். நான் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை சொல்லி நான் இந்த பகுதி, இந்த முகவுரையை நான் முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய சாலமோன் எழுதினதான அந்த நீதிமொழிகள் அந்த புத்தகத்திலே 31வது அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 10 முதல் 31 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது, ஒரு குணசாலியான ஒரு பெண் அவள் மனைவியாக ஒரு தாயாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அங்கே வெளிப்படுத்துவதை நாம் நன்றாக பார்க்கலாம். அவருடைய சுறுசுறுப்பின் தன்மையை பற்றியும், அவருடைய பராமரிப்பை பற்றியும், அவருடைய அன்பை பற்றியும், அவருடைய அக்கறையை பற்றியும், அவளுடைய எல்லா விதமான அந்த சமூகத்திலே அவள் காட்டுகிறதான அக்கறைகள், மேன்மையான தன்மைகளுடைய கடின உழைப்பு, அவருடைய செழிப்பு எல்லாவற்றையும் நாம் இந்த அதிகாரத்திலே பார்க்கலாம். நிச்சயமாக உலக பிரகாரமாக எத்தனையோ கவிதைகள் தாய்மார்களை பற்றி இருந்தாலும் இந்த நீதிமொழிகள் இந்த புத்தகத்திலே நாம் வாசிக்கும் போது ஒவ்வொரு பெண்மணியினுடைய தனித்துவத்தையும் தனித்தன்மையும் நாம் இங்கே பார்க்கலாம். ஆகவே ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிறதான எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த நாட்களிலே உங்களுக்கு உங்களுடைய தாய்மார்கள் உங்களுக்கு அவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ பேர்கள் இன்றைய நாட்களில் தன்னுடைய தாய்களை இழந்து தவிக்கிற எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை விதமாய் சொல்லுங்கள், ஒருவரை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன் என்பதாக. நிச்சயமாகவே ஒருவேளை உலக பிரகாரமாக நம்முடைய அம்மாக்கள் இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து நம்மை ஆற்றி தேற்றி அவர் வழி நடத்துவாராக. தொடர்ந்து இதுல இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது மேஜர் ஷகிலா சமூக செயலர் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய நல்ல குணாதிசயங்களை பற்றியும் அவருடைய தியாக மனப்பான்மை பற்றியும் இந்த இடத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2024 வருடத்தின் தாய்மார் தினத்திலே என்னுடைய தாயை குறித்து சாட்சி பகிர்ந்து கொள்ளும்படியாய் சித்தம் கொண்டதான தேவாதி தேவனுக்கும் இந்த வாய்ப்பினை நல்கினதான என்னுடைய மாகாணத்தின் தலைவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் தாய்மார் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நான் குலசேகரன் டிவிஷன் பெருஞ்சக்கோணம் படைஸ்தலத்திலே பிறந்தவள். நான் என்னுடைய தாயின் கருவிலே இருக்குதான வேளையிலே என்னுடைய தாயார் இந்த குழந்தையை கர்த்தர் கொடுத்தால் நான் இதை உமக்காய் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணி இருந்தார்கள். நான் பிறந்த பிற்பாடு என்னுடைய சிறு வயதிலிருந்து என்னுடைய தாயார் அந்த வழியில என்னை வளர்த்து வந்தார்கள். அதற்காய் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை எனக்காய் தியாகமாக்கினார்கள். எனக்காய் பல கஷ்டங்களை பட்டார்கள். அவர்கள் பட்ட கஷ்டத்தின் மத்தியிலும் எப்படியாவது என்னுடைய பிள்ளையை ஊழியத்திற்காய் அனுப்ப வேண்டும் என்று சொல்லிய ஒரு உறுதியோடு கூட அவர்கள் இருந்தார்கள். நான் வளர்ந்து வருகிறதான வேளையில என்னுடைய தாயாருடைய பொருத்தனை அறிந்து கொண்டேன். என்னுடைய வாலிப நாட்களிலே என்னுடைய தாயாரோடு அநேக கேள்விகள் கேட்க ஆரம்பித்தேன். ஏன் என்னை ஊழியத்துக்காய் அனுப்பினீர்கள்? என்னுடைய அனுமதி இல்லாமல் எப்படி என்னை உங்களால் ஊழியத்திற்கு அனுப்ப முடியும் என்று சொல்லி என்னுடைய தாயாரோடு கேள்விகளை கேட்டேன். ஆனால் என்னுடைய தாயார் எந்த பதிலுமே சொல்லாதபடி கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபித்தார்கள், உம்முடைய சித்தத்தின்படியாய் என்னுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றும் என்பதாய். நானும் கர்த்தரோடு ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருந்தால் என்னை உம்முடைய ஊழியத்திற்காய் அழைத்துக் கொள்ளும் என்பதாய். நாட்கள் கடந்து சென்றது. கர்த்தர் என்னை அவருடைய ஊழியத்திற்காய் தெரிந்து கொண்டார், அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். இன்றைக்கு இரட்சணை சேனையிலே ஒரு ஊழியக்காரியாய் நிற்கும்படியாய்
என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த வேளையில என் அன்பு தாயாரை நான் நினைக்கிறேன், அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்று வரையிலும் அவர்கள் எனக்கு பக்க பலமா இருந்து எனக்காய் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். பல கஷ்டங்கள் வந்த போதும், பல பிரயாசங்கள் வந்த போதும், என் மரண கட்டுகள் என்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்த போதும் என்னுடைய தாயார் கர்த்தரிடத்திலே ஜெபித்தார்கள், என்னுடைய மகளுடைய ஜீவனை கொடும், என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்பதாய். அப்படிப்பட்டதான உன்னதமான தாயை கர்த்தர் எனக்கு கொடுத்தபடினாலே என் ஆண்டவரை நான் துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இன்றைக்கு நான் ஒரு மகளாய், 2 குழந்தைகளுடைய தாயாய் உங்களோடு கூட சாட்சியை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் பெற்றோர்கள், குறிப்பா உங்கள் தாயார் உங்களை ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம், பொருத்தனை பண்ணியிருக்கலாம். நீங்கள் அதை நிறைவேற்றாத சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு விசை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய தாயாருடைய தியாகமானது அது உண்மையானது, நேர்மையானது. ஒருவேளை உங்களை பொருத்தனை பண்ணிட்டு கொண்டிருந்தால் கர்த்தருக்காய் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒருமுறை கூட இந்த வாய்ப்பை நல்கிறதான தலைவர்களுக்கு நன்றியை கூறி என்னுடைய சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுது மிஸ் விபிஷா அவர்கள் தன்னுடைய தாயினுடைய நற்பண்புகளை பற்றி இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. என்னை முதத்தில் சாட்சியா நிறுத்தின தேவனுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாள் முதல் என்னையும் என் குடும்பத்தையும் கண்மணி போல பாதுகாத்தாங்க ஏசப்பா. அதுக்காண்டி நான் ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இக்கட்டான நேரத்திலும் ஏசப்பா எங்க கூடயே இருந்தாங்க. எல்லா பலவீனத்திலையும் ஏசப்பா எங்களுக்கு சுக வேணும் தந்தாங்க. அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் ஏசப்பாக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். தாய்மார் தினத்துல எங்க அம்மா பத்தி நான் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த மாகாண தலைவர்களுக்கு, கேபினெட்ஸ் எல்லாத்துக்காண்டியும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். எங்கள் அம்மாவை பற்றி சொல்லணும்னா, எங்கள் அம்மா என்னை ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்னை வழி நடத்தினாங்க. நான் எந்த தப்பான பாதையிலும் போகாதபடிக்கு எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க. என்னால் ஏதாவது முடியாதுன்னு சொன்னாலும், என்னால் இது முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் எங்கள் அம்மா என்னை என்கரேஜ் பண்ணுவாங்க. பாசிட்டிவாக என்னை திங்க் பண்ண வைப்பாங்க. என்னோடய எல்லா வெற்றிக்கு பின்னாடியும் எங்கள் அம்மா கண்டிப்பாக என் கூட இருந்தாங்க. சம்டைம்ஸ் நான் எங்கள் அம்மா திட்டியிருக்கேன், இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் எங்கள் அம்மா கோவப்படுவாங்கன்னு நினைப்பேன். எங்கள் அம்மா மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நினைப்பேன். பட் நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன், சின்ன பிள்ளைகள் அவ்வளோ இதாக இல்லை, இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன், எனக்கு எங்கள் அம்மா தான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு அம்மா இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய வலி இருக்கும், அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஏசப்பா எங்கள் அம்மா கொடுத்துருக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு. இந்த மதர்ஸ் டேக்கு நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். எங்கள் அம்மாவோட வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இதை நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கணும்னு இருக்கேன். அதுக்காண்டி என்னை ஆயத்தப்படுத்தினேன். ஏசப்பாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறேன். இதே மாதிரி இவ்வளோ நாள் எங்கள் அம்மா நல்லபடியாக வளர்த்தாங்க. அதுக்கு எங்கள் அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். எனக்காண்டியும் என் குடும்பத்துக்காண்டியும் உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மிஸ் சர்ச்சியா வினோலின் அவர்கள் தன்னுடைய தாயினுடைய நல்ல குணங்களை பற்றி இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மீடியா மூலமா நாங்க பேசுறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். அது என்ன நாள்? அது மதர்ஸ் டே. இந்த உலகத்துல இருக்க எல்லா அம்மாமாருக்கும் நான் மதர்ஸ் டே விஷயம் சொன்னிக்கிறேன். என் பெயர் எஸ் செல்சியா வினோலின். எங்கள் அப்பா பேர் மேஜர் கே செல்வா. எங்கள் அம்மா பேர் மேஜர் சி அனு. எங்கள் அக்கா பேர் எஸ் கெய்ட்லின் ஷெக்கினா. இன்னைக்கு நான் மதர்ஸ் எங்கள் அம்மாவை பற்றி சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. எங்கள் அம்மா எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. எங்கள் அம்மா சமையல் செய்யும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா எங்கள் அம்மா ஆஃபீஸ்க்கு வேலை பார்க்கும் போது எங்களையும் பார்த்துப்பாங்க, ஆஃபீஸ் வேலையும் பார்த்துப்பாங்க. நாங்கள் சில நேரம் ஆஃபீஸ்க்கு போவோம். அப்போ நாங்கள் ட்ராயிங் பண்ணிகிட்ருப்போம். எங்களையும் நல்லா பார்த்துப்பாங்க, ஆஃபீஸ் வேலையும் நல்லா பார்த்துப்பாங்க. உடம்பு சரியில்லாமல் இருக்கும் போது அம்மா நல்லாவே பார்த்துப்பாங்க எங்களை. எனக்கு அம்மா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சொன்ன போகிறேன். எங்கள் அம்மா ப்ரேயர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வசனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பாட்டு பாட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏழைக்காரங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு செய்ய அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பொய் சொன்னக்கூடாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பைபிளில் வசனத்தில் இருக்கு, பொய் சொன்னிக்கிறவா அடைக்கப்படும். அதனால் நாங்கள் பொய்யே சொல்ல மாட்டோம், வீட்டில் எப்பவும் பொய்யே சொல்ல மாட்டோம். நாங்கள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கிய வரவேற்பாங்க. இந்த வசனம் மூலமாக எல்லா சின்ன பசங்களும் அம்மாவை மதிக்கணும், எல்லாம் அம்மாவை பேச்சு கேட்கணும். அப்படி கேட்ட ஏசப்பா இன்னும் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆமீன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாள் நமக்கு ஒரு விசேஷித்த நாள். உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா தாய்மார்களையும் கனப்படுத்துகின்ற நாள், தாய்மார் தினம் நாள். ஆகையினாலே எல்லா தாய்மார்களுக்கும் என் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு நீடிய ஆயுளையும் சுகத்தையும் பலத்தையும் தரட்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரை வேண்டிக் கொண்டு நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இந்திய தென்கிழக்கு மாகாணத்தினுடைய பெண்கள் ஊழியங்களுடைய தலைவின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து ஒரு சில சத்தியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். வேதத்தில் சில தாய்மார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தார்கள், வளர்த்தார்கள், அவர்களுக்காக என்னென்ன தியாகங்கள் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய தாய்மார்களுடைய பங்கு என்பது அது விசேஷமானது. அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய தாயை கொண்டிருப்பானேயானால் அதை விடைக்கும் பாக்கியமானது ஒன்றுமே இல்லை. அவன் வயது முதிர்ந்தவனாயிருந்தாலும் இளையவனாயிருந்தாலும் அவனோடு கூட அவன் தாய் இருக்கும்போது அது அவனுக்கு மிகவும் பலமுள்ளதாக இருக்கும். ஒரு தாயினுடைய பங்கு என்பது அது விசேஷமானது. அவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அந்த தாய் ஆற்றுகின்ற பணி அது மிகவும் உன்னதமான ஒரு பணி. அவனுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையுமே அவள் தியாகம் செய்ய அவள் ஆயத்தமாக இருக்கின்றாள். அவன் பிறந்த போதிலிருந்து அவன் வளரும் போது அவன் பாடசாலைக்கு போகும்போது அவனுடைய காலங்கள் முழுவதும் தன்னால் எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ, எப்படி அவனுக்கு பாதுகாக்க முடியுமோ, நல்ல எதிர்காலத்தை எப்படி உருவாக்கி கொடுக்க முடியும் என்று சொல்லிதான் அவள் சிந்தித்து செயல்படுவாள். இது ஒரு தாயினுடைய குணம். ஒரு தாயாக இருப்பது மட்டுமல்லாது தன் குழந்தைக்கு ஆசிரியராகவும் இருந்து செயல்படுகிறார். அந்த குழந்தை பிறந்து வளரும் போது எங்கு போக வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று சொல்லி நல்ல குணாதிசயங்களை சொல்லி கொடுக்கிறவள் அந்த தாய் தான் அந்த குழந்தைக்கு. அதே சமயத்தில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு வழிகாட்டுபவளும் அவள் தாய் தான். வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில காரியங்களில் நம்பகமற்ற சூழ்நிலையிலும் கூட மனசோர்வுகள், தளர்ச்சி, உணர்வுபூர்வமாக சந்திக்கின்ற சில காரியங்களிலும் கூட அந்த தாய் அந்த குழந்தைக்கு பக்க பலமாக இருந்து எல்லா விதத்திலும் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவள் அந்த தாய் தான். ஆனால் தாயினுடைய பங்கு அதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதே சமயத்தில் இந்த உலகத்தினுடைய முதல் ஆசிரியையும் அந்த தாய் தான். பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய எல்லா காரியங்களையும் குழந்தை பருவத்தில் இருந்து அவள் மறிக்கும் பட்டும் அவள் நேரம் கிடைக்கும் அப்போதெல்லாம் அந்த பிள்ளைக்காக செலவிட்டு எல்லா நற்காரியங்களையும் சொல்லி கொடுக்கிறவள் அந்த தாய் தான். ஆகையினாலே அந்த குழந்தையினுடைய உணர்வு, அந்த குழந்தையினுடைய சிந்தனை ஆற்றல், செயல்திறன், அதனுடைய படைப்பாற்றல் எல்லாமே மற்ற ஜனங்களை காட்டிலும் அந்த தாய்க்கு தான் எல்லாம் நன்றாக தெரியும். ஆக ஒட்டு மொத்தலை பார்க்கும்போது அந்த தாயினுடைய பங்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது. இனி ஒரு பக்கம் பார்க்கும்போது அவளுடைய அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, எந்த ஈட்டையும் எதிர்பாராதபடி தன்னுடைய குழந்தைக்காக
தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவதற்கு எப்போது அவள் ஆயத்தமாக இருக்கிறார். அது எந்த சூழலாக இருந்தாலும், பிள்ளை ஒரு பயங்கரமான ஒரு சூழல்ல இக்கட்டில் இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் அவள் தியாகம் செய்வதற்கு எப்போதுமே அவள் ஆயத்தமுடையவளாக இருக்கிறாள். ஆகையினால தான் இந்த தாயினுடைய பங்குக்கு ஈடா எதுவுமே நாம் சொல்லிக்கொள்ள முடியாது. வேதத்திலே சில தாய்மார்களை பார்க்கிறோம், வித்தியாசமான தாய்மார்கள். அவருடைய குணாதிசயங்கள் என்ன, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் சில தாய்மார்களை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். யாத்திரையாகமும் 2ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் ஒரு தாயை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அந்த தாயினுடைய பெயர் அங்கு குறிப்பிடப்படவில்லை, வேறொரு இடத்திலே அவளை எகோபத் என்று சொல்லி அவளுடைய அந்த தாயினுடைய பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கணவனார் பேர் அம்ரா. இவள் தன்னுடைய பிள்ளைக்காக அவனை பாதுகாத்து உயிர் கொடுத்த தாய். தன்னுடைய குழந்தை அவனை பாதுகாத்து அவனுக்கு அவனுடைய உயிரை அவளுக்கு கொடுப்பதற்காக அவள் செய்த தியாகத்தை குறித்தான் அந்த தியானம் பார்க்க போகின்றோம். மோசையினுடைய தாய் வாழ்ந்த காலம் அது மிகவும் பயங்கரமான ஒரு காலமாக இருந்தது. அந்த காலத்திலே அங்கே இருந்த அந்த ராஜா, பார்வோன் ராஜா, அங்கே இருக்கின்ற எல்லா எகிப்து ஜனங்களிடத்திலும் சொல்லுகின்றான், எபிரேயர் பெண்கள் குழந்தைகள் பெறும்போது அது ஆண் குழந்தையாக இருந்தால் அவர்கள் அனைவரையும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளை இடுகின்றான். ஆனால் ஆண்டருடைய கிருபையிலே இந்த தாய்க்கு பிரசவம் பார்த்து அந்த மருத்துவச்சிகள் இந்த குழந்தையை கொல்லவில்லை. இது ஒருவேளை ஆண்டருடைய திட்டமாக இருந்தாலும் அந்த மருத்துவச்சிகள் மூலமாக அவன் உயிர் பிழைக்கப்பட்டான். ஆக இந்த குழந்தையை எடுத்துற வீட்டுக்கு வந்த பிற்பாடு அந்த குழந்தையை 3 மாதம் அவள் ஒளித்து வைத்திருந்தாள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை 3 மாதம் ஒளித்து வைத்திருக்க முடியும்? அந்த பிள்ளையினுடைய சத்தம் வெளியே கேட்கக்கூடாது, அந்த பிள்ளை பிறந்த குழந்தையினுடைய வாசனை கூட வெளியே தெரியக்கூடாது. ஆனால் இந்த தாய் அந்த குழந்தையினுடைய சில சிணுக்கங்களை கூட அவள் அதை பார்த்து கொண்டு தன்னுடைய குழந்தைக்கு வேண்டிய ஆகாரத்தை அவ்வப்போது கொடுத்து அதை அளவிடாதபடி, இந்த சத்தம் வெளியே தெரியாதபடி அந்த பிள்ளையை பாதுகாத்து வந்தாள். அதே சமயத்திலே அவள் வெளியே சென்று செய்ய வேண்டிய பணிகளையும் கூட அவள் செய்திருக்க கூடும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். இப்பொழுது 3 மாதம் கழித்து பிள்ளை பெரிய பிள்ளையானது. இந்த பிள்ளை அவளால் ஒளித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவள் ஒன்று செய்தால், ஒரு நாணற்பெட்டியை அவள் கட்டி அதற்கு புல்லும் புறமும் கீழே பூசி இந்த குழந்தையை அதில் வைத்து அவள் நைல் நதியில் விட்டாள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கு அவளுடைய துணிச்சலை முதலாவது நாம் பார்க்க முடிகிறது. 2வது அவளுடைய நம்பிக்கையை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குழந்தையை அவளுடைய உயிரை பாதுகாப்பதற்காக துணிச்சலோடு செயல்பட்ட அவள் இப்பொழுது நைல் நதியில கொண்டு விடும்போது அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னுடைய குழந்தையை நான் பாதுகாக்க என்னால் முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட அவள் அப்படி செயல்பட்டாள். இதே போல தான் இன்றைக்கு இருக்கின்ற தாய்மார்களும் கூட தன்னுடைய பிள்ளையை எந்த நிலைமை வந்தாலும் துணிச்சலோடு கூட எதையும் ஃபேஸ் பண்ணி, என் குழந்தைக்காக, என்னுடைய மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக நான் எதையும் செய்வேன் என்கிற தாய்மார்களை தான் நம்மால் பார்க்க முடியும். எந்த தாயின் தன்னுடைய பிள்ளைக்காக கோழையாய் நிற்பதை நம்மால் பார்க்க முடிவது கிடையாது. ஆகவே இந்த தாய் அப்படி செய்ததுனாலே, அந்த உயிரை பாதுகாத்தனாலே அவன் பிற்காலத்திலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை அவன் பாதுகாத்து வழி நடத்த அவன் ஒரு நல்ல ஒரு வழி நடத்துகிற ஒரு மெய்ப்பனாக காணப்பட்டான். முதலாவது அந்த தாயை பார்க்கும்போது அவள் அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். 2வது அந்த குழந்தையை அவள் பாதுகாத்தாள். 3வது அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் விசுவாசத்தோடு செய்தாள். 4வது அவள் தேவ சித்தத்தை அங்கே நிறைவேற்றினாள். அவன் இஸ்ரவேலை வழி நடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பனாக ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் கூட இந்த தாய் அன்றைக்கு செய்த அவளுடைய தியாகத்து நிமித்தம் இந்த குழந்தையை பாதுகாத்ததுனாலே இன்றைக்கு அவன் ஒரு பெரிய ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு மனிதனாக ஆண்டவரால் நடத்தப்பட்டான். அப்படிப்பட்ட தாய்மார்கள் இன்றைக்கு அநேகம் பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நினைக்கும் போது நான் ஆண்டவருக்குள் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சின்ன பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, உங்களுடைய தாயினுடைய குணாதிசயங்கள், உங்களுக்காக அவர்கள் செய்கின்ற தியாகங்களை நீங்கள் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உங்களை விட்டு கொடுக்காதபடி, எந்த நிலைமையிலும் என் பிள்ளை தவறிவிடக்கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து உங்களை ஒரு பெட்டகத்துக்குள் வைத்து பாதுகாப்பதை போன்று
அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இன்றைக்கு நேரம் அவர்களிடத்தில் போய் அவர்களுக்கு விரோதமாக நீங்கள் எதாவது செய்திருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அவர்களிடத்தில் ஒப்புரவாகி அவர்களோடு கூட இன்றைக்கு நீங்கள் சமாதானமாகி அம்மாவை நீங்கள் கனப்படுத்தும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது ஒரு தாயை நம்மால் பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாய் உயிர்ப்பிக்க வேண்டிய ஒரு தாயாய் இருந்தாள். இங்கே அவளுடைய விசுவாசத்தை நம்மால் பார்க்க முடியும். சூனேமியாள் என்கிற ஒரு தாய். இந்த தாய் ஒரு நம்பிக்கையின் தாயாய் இருந்தாள். வேத வசனம் சொல்லுகின்றது அவள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற. கனம் பொருந்திய ஸ்திரீ என்றால் அந்த சமுதாயத்திலே அவள் மதிப்பு மிக்கவளாய் இருந்தாள். அநேகம் ஜனங்களை அவள் போஷித்தாள். அநேகம் ஜனங்களுக்கு அவள் நல்ல ஒரு தாயாய் இருந்தாள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலும் அங்க குழந்தை இல்லை. ஒரு நாள் எலிசா என்கிற மனுஷன் அந்த சூனேமியாவுக்கு போன பிற்பாடு அவள் தன்னுடைய வீட்டிலே அந்த எலிசாவை வைத்து அவருக்கு அழகான வீட்டிலே அவருக்கு டேபிள் போட்டு அங்கே எல்லா ஏற்பாடுகளை செய்து கொடுத்தாள். அப்பொழுது அவளிடத்தை கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னபோது அவளுக்கு குழந்தை இல்லை என்பதை அவள் அறிந்தவுடன் தானே ஆண்டவரிடத்தில் செபித்து ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். பிற்பாடு ஒரு நாள் அந்த குழந்தை மரித்து போனது. மரித்தவுடன் தானே குழந்தையை போட்டுவிட்டு அவள் நேராக எலிசாவை தேடி வருகிறார். எலிசா வந்து அவர்கிட்ட கேட்கும் போது எலிசா சொல்லுகிறார், தன்னுடைய வேலைக்காரியான ஆகிய கேயாசியை அழைத்து, நீ உன்னுடைய இடையை கட்டிக்கொள், என்னுடைய கோலை எடுத்துக்கொண்டு நீ போய் அந்த குழந்தைக்கு ஜீவனை கொடு என்று சொன்னபோது அவள் அந்த எலிசாவை அவள் விடவே இல்லை. அவள் அடுத்து சொல்லுகிறாள், பிள்ளையின் தாயோ 30வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவன் பின்னே போனான். இங்கே இந்த தாய் இந்த பிள்ளையினுடைய உயிரை அவ காக்க வேண்டிய ஒரு தாயாய் இருந்தார். தன்னுடைய குழந்தை இறந்து போனது. ஒரு தீர்க்கதரிசியானவரோட மூலமாக அந்த குழந்தை பிறந்தது. இப்பொழுது தீர்க்கதரிசி வலியை கூப்பிடுகிறார், நீர் வந்தால்தான் என்னுடைய பிள்ளை உயிர் பிழைக்க முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட அவள் இங்கு கூப்பிடுகிறாள். எலிசா போய் அந்த குழந்தையின் மேல் படுத்து வேத வசனங்களை நீங்க கீழாக வாசிக்கும் போது தெரியும். அந்த வசனத்தில் சொல்லுகிறது, அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாகி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த தாய் தன்னுடைய குழந்தைக்கு உயிரை கொடுப்பதற்காக ஒரு மனிதனிடத்தில் போய் அவள் வேண்டி நின்றாள். என்னுடைய குழந்தைக்கு உயிர் வேண்டும் என்று சொல்லி அவள் வேண்டி நின்றாள். ஒருவேளை அவள் கனம் பெற்ற ஒரு தாயா இருக்கலாம், அந்த சமுதாயத்தால் போற்றப்படுகிற தாயா இருக்கலாம். ஆனால் தன்னுடைய குழந்தைக்காக அவள் இறங்கி வந்து, ஏன் குழந்தை, என்னுடைய குழந்தை மறுபடியும் உயிர் பிழைக்க வேண்டும், என்னுடைய மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து அவள் அந்த தாய் அந்த மனிதனிடத்தில் வேண்டி அந்த குழந்தையுடைய உயிருக்காக அவள் போராடினாள். மூன்றாவது ஒரு தாயை நாம் பார்க்கின்றோம், மகனை ஆசீர்வதிக்கின்ற தாய். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கு மீகா என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அவன் தவறு செய்தான். தன்னுடைய தாய்க்கு விரோதமாய் அவன் தவறு செய்தான். அவன் தவறு செய்து என்ன செய்தான் என்றால், தன்னுடைய தாயிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசை எடுத்தான் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கூறுகிறது. இந்த தாய் அந்த காசை தேடுகிறாள், அந்த பணம் அங்கு இல்லை. உடன் தானே அவள் சாபம் இட்டாள் என்று வேத வசனம் சொல்கிறது. உடனே இந்த மனிதன், இந்த மீகா என்கிற மனிதன் தன் தாயின் இடத்தில் போய் ஒப்புரவாகிறான். அம்மா, இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன், இந்தாருங்கள், இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கொடுத்தப்பட பிறகு உடன் தானே அந்த தாய் அந்த மகனுடைய செயலை நினைத்து ஆண்டவரை துதித்து அவளை தொட்டு அவனை ஆசீர்வதிக்கிறாள். நீ கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றாய், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று சொல்லி இந்த தாய் அந்த மகன் மீது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாள். உலகத்திலே அநேக பெற்றோர்கள் தாய்மார்கள் இருக்கின்றோம். பிள்ளைகள் தவறு செய்யும் போது சில நேரம் மனது சோர்வடையும். ஆனால் எந்த தாயுமே எந்த பிள்ளையும் நாங்கள் சபிப்பதில்லை. அவர்கள் அதுக்கு மாறாக ஆண்டவரிடத்தை செபித்து அந்த பிள்ளை மனம் திரும்ப வேண்டும் என்று தான் நாம் பிரயாசப்படுவோம். மனம் திரும்பி வருகிற பட்சத்தில்
நாம் அந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டு நாம் பிள்ளையை ஆசீர்வதிக்கின்றோம். இதைத்தான் இந்த தாயும் இங்கு செய்தார். என் அன்பு பெற்றோர்களை, என் அன்பு தாய்மார்களை, என் அன்பு பிள்ளைகளை, தாய்மார்களை கனப்படுத்துகின்ற வேளையில தாய்மார்களுக்கு உங்கள் அம்மாமாருக்கு விரோதமாய் நீங்கள் ஏதாயிலும் தவறு செய்ததால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாங்கள். ஆண்டவரிடத்தில் போய் பேசுங்கள். எங்கள் அம்மாவுக்கு விரோதமாய் நான் இந்த தவறு செய்தேன் ஆண்டவரை, நான் இனி செய்ய மாட்டேன். எங்கள் அம்மாவை நான் கனம் பண்ணுவேன். எங்கள் அம்மாவுக்கு சொல்கிற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். எங்கள் அம்மாவுடைய வார்த்தையை நான் போற்றுவேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்புரவாகும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. எப்போதுமே உன்னுடைய தாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தாயாக இருக்கிறார். உங்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு தாயாக இருக்கிறார். ஆகையினாலே இந்த மீகாவுடைய தாயும் தன்னுடைய மகன் தவறு செய்யும் போது அந்த தவறை அவள் பொருட்படுத்தாதபடி அவனை அவள் ஆசீர்வதித்தாள் என்று சொல்லி வேத வசனமாயிருக்கிறது. அவள் சொன்ன சாபம் எங்க ஆசீர்வாதமாக மாறிற்று. ஆகையினாலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இதை நாம் சிந்திப்போம். நான்காவதாக ஒரு தாயை நாம் பார்க்கும் போது அன்னாள் என்கிற தாய் தன்னுடைய மகனுக்காக விண்ணப்பம் செய்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல அவள் ஒரு குமாரனுக்காக கதறி அழுதாள். அங்கு கதறி அழுததுனாலே ஒரு குமாரனை பெற்ற போது அந்த குமாரனை ஆண்டவருக்கென்று அவள் ஒப்பு கொடுத்தாள். அவனை பொருத்தனை பண்ணினார். 2வதாக அவள் கண்ணீர் விட்டு ஜெபம் செய்தார். 3வது பொருத்தனையின்படி அந்த மனிதனை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அவள் அந்த தேவாலயத்தில் கொண்டு அர்ப்பணித்தாள் என்று பார்க்கிறோம். தன்னுடைய மகனுக்காக அவள் விண்ணப்பம் செய்தார். ஒரு குழந்தை வேண்டும், எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் ஆண்டவருடைய பணிக்காக இந்த பிள்ளையை நான் அர்ப்பணம் செய்வேன் என்று சொல்லி அவள் பொருத்தனை பண்ணினாள். அதே போல அவள் ஒப்பு கொடுத்தாள். பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கின்ற ஏராளமான தாய்மார்களை நம்ம பார்க்க முடியும். 24 மணி நேரமும் பிள்ளைகளையே நினைத்து பிள்ளைகளுக்காகவே ஜெபம் செய்து பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு தாயும் நினைப்பாள். இங்கே இந்த தாயும் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபம் செய்தாள். ஆகையினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள், அவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். இன்னும் என் பிள்ளை உயர்ந்த நிலைமைக்கு, உன்னத நிலைமைக்கு, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக செபியுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கின்றேன். நம்முடைய சேனை மாதாவாகிய கர்த்தரின் போது அவர்கள் எப்போதும் அவர்கள் பிள்ளைகள் இரவு நித்திரைக்கு சென்ற பிற்பாடு அவருடைய அறைகளுக்கு சென்று அவர்களிடத்தில் கைகளை வைத்து, தலையின் மேல் கைகளை வைத்து ஜெபிப்பார்களாம். இது அவருடைய வழக்கமாக இருந்ததாம். எப்பொழுது எந்த வேலை இருந்தாலும், எவ்வளவுதான் களைப்பாய் இருந்தாலும் இரவு நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காமல் இந்த தாய், இந்த சேனை மாதாவாகி இந்த கேத்தரின் புத்த அம்மையார் அவர்கள் நித்திரைக்கு செல்வதே இல்லையாம். ஒவ்வொரு பிள்ளையாய் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ஒவ்வொரு பிள்ளைக்குடைய தலையின் மேல் கை வைத்து ஜெபிப்பார்களாம். இதை அவர்கள் இறந்த பிற்பாடு அவர்களுடைய அடக்க ஆராதனையில், அந்த ஃபியூனல் சர்வீஸ்ல அவர்களுடைய மகள் இதை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தாய்மார் சினத்தை அனுசரித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, பெற்றோர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளே, பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தந்த பிள்ளைகளுக்காக, நமக்கு தந்த தாய்க்காக நாம் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களுக்கு நீடிய ஆயுளையும் சுகத்தையும் கொடுக்கும்படியாய், அவர்கள் எண்ணி இருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய உயிருக்காக அதை பாதுகாக்கும்படியாய் போராடினார். என்னை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய உயிரை காப்பாற்றும்படியாய் போராடினார். என்னை ஒரு தாய் தன்னுடைய மகனை அவன் தவறு செய்த போதும் அவனை ஆசீர்வதித்தாள். என்னை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக விண்ணப்பம் செய்தாள். என் அன்பு தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தொடர்ந்து விண்ணப்பம் செய்வோம். கர்த்தருடைய பாதத்திலே அமருவோம். கர்த்தர் அவர்களுக்கு உன்னத நிலைமையை கொடுக்கும் வரைக்கும் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய ரட்சிப்பை அனுதினம் அவர்கள் காத்துக்கொள்ள நாம் ஆண்டவரிடத்தில் போராடுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆசீர்வதிப்பாராக. பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாய் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வாராக. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமேன். நம் யாவரும் ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்த ஆன்லைன் மூலமாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த உலகத்திலே தாயை எங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தகப்பனே. எல்லா தாய்மாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீடிய ஆயுளையும் சுகத்தையும் பலத்தையும் கொடும் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய அரவணைப்பில், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தில் இருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தங்களுடைய பிள்ளைகளுக்காக செய்த தியாக செயல்களுக்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள் காண்பிக்கின்ற அன்புக்காக நன்றி ஆண்டவரே. எந்த நிலைமையிலும் தன்னுடைய பிள்ளைகளை விட்டு கொடுக்காதபடி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்காக எல்லா ஆண்டவரே சேலஞ்சுகளையும் ஃபேஸ் பண்ணி அவர்களுக்காக எல்லா நிந்தனைகளையும் அனுபவித்து ஆண்டவரே, என் பிள்ளை எப்படி ஆகிலும் ஆசீர்வதிக்கப்பட மாட்டானா என்கிற ஏக்கத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு தாய்மாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கிருபையாய் அவர்களை நடத்தும். அவர்கள் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திலே பிள்ளைகளுக்காக வந்து ஜெபிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவரே, நீர் அவர்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். என்று எந்தெந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரே அர்ப்பணிக்கிறார்களோ, தங்கள் தாயை ஆசீர்வதிக்கும்படியாய் தங்களுடைய தாய்க்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வேத வசனம் சொல்லுகிறது, தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து நடக்காமல் இருக்கிறவருடைய கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கி தின்னும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த வசனங்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எச்சரிப்பு ஊட்டக்கூடிய வசனமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. தாய் இல்லாதபடி இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளை இல்லாமல் இருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்களை இன்றைக்கு நீர் ஆற்றுப்படுத்துவீராக. நீர் அவர்களுக்கு தாயும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளையுமாய் இருந்து பிள்ளைகளை நீர் சமாதானத்தோடு நடத்தும்படிக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இவர்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் மேன்மைப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களை நினைத்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் தயவுள்ள நாமத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.